கொல்லப்பட்டவர்கள் கடலூர் மாவட்டம் எம்புதூரைச் சேர்ந்த சரண்ராஜ் மற்றும் டி புதூரைச் சேர்ந்த அப்புராஜ். 20 வயது இளைஞர்களான இவர்கள் இருவரும் கடந்த மாதம் 22ஆம் தேதி இரவு முதல் திடீரென காணாமல் போயிருக்கிறார்கள். முதலில் நண்பர்கள் வீட்டுக்கோ அல்லது வெளியூருக்கோ சென்றிருக்கலாம் என நினைத்து 10 நாட்களுக்கு மேல் தேடி இருக்கிறார்கள். ஆனால் நாட்கள் கடந்ததே தவிர இருவரை பற்றியும் எந்த துப்பும் கிடைக்கவில்லை. இதனால் இருவரின் பெற்றோர்களும் உடன் பழகிய நண்பர்களிடத்தில் விசாரித்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களும் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்திருக்கிறார்கள். இதனால் சந்தேகமடைந்த சரண்ராஜ் அப்புராஜ் குடும்பத்தினர் காவல் நிலையத்தின் படியேறி இருக்கிறார்கள். உடனடியாக மிஸ்ஸிங் கேஸ் என வழக்கு பதிந்த போலீசார் இருவரின் நண்பர்களிடமிருந்தே விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். சரண்ராஜும் அப்புராஜும் காணாமல் போன அன்று சஸ்பெக்டுகள் எங்கே இருந்தார்கள் என்ற விவரங்களை போலீசார் சேகரித்த போதுதான் ஒரு சிலர் மீது மட்டும் சந்தேகம் வலுத்திருக்கிறது. அவர்களை கொத்தாக தூக்கி வந்து நடத்திய புலன் விசாரணையில்தான் இந்த பகீர் படுகொலை அம்பலமாகி இருக்கிறது. சரண்ராஜ் அப்புராஜ் இருவரும் காணாமல் போகவில்லை, காணாப்பணமாக்கப்பட்டிருக்கிறார்கள். கிரைம் த்ரில்லர் சினிமாவை மிஞ்சுவது போல உயிரோடு புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த பயங்கரத்தை செய்தது வேறு யாரும் இல்லை, இருவரோடும் ஜிகிரி தோஸ்தாக இருந்த பால்ராஜ். பால்ராஜ் இந்த மண்குவாரியில் லாரி ஓட்டுநராக வேலை பார்த்து வருவதால் பெரும்பாலான நாட்களில் அவர் அங்கேயே தங்கிவிடுவார். அப்படி மண்குவாரியில் தங்கியிருக்கும் நாட்களில் அவரது நண்பர்களை கூட்டி வந்து ஒன்றாக சேர்ந்து மது அருந்துவது வழக்கம். அந்த கேங்கில் அப்புராஜும் சரண்ராஜும் தவறாமல் இடம்பெறுவார்கள். அப்படித்தான் சம்பவத்தன்றும் பால்ராஜ், அப்புராஜ், சரண்ராஜ் மற்றும் சிலர் என 5 பேர் கொண்ட கும்பல் மண்குவாரியில் மது அருந்து இருக்கிறார்கள். அப்போது ஒருவருக்கொருவர் ஜாலியாக பேசிக் கொண்டிருந்ததாகவும் அந்த சந்தர்ப்பத்தில் வார்த்தைகளில் எல்லை மீறிய அப்புராஜ் பால்ராஜின் தங்கை குறித்து அவதூறாக பேசியதாகவும் சொல்லப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பால்ராஜ் லாரியில் வைத்திருந்த இரும்பு ராடை எடுத்து வந்து அப்புராஜின் தலையில் ஓங்கி அடித்திருக்கிறார்.